பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை திருமங்கலம் சந்தையில் ஆடு விற்பனை களைகட்டி இருக்கிறது. சுமார் 8 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி இருப்பதால் ஆடு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. ஆனந்தி, பக்ரீத் பண்டிகை வருகின்ற 17ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக விளங்கக்கூடிய ஆட்டுச்சந்தையானது திருமங்கலம் ஆட்டுச்சந்தை. இந்த திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு இன்று வருகை தந்திருக்கிறது. திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் விற்பனையாகும் ஆடுகளின் இறைச்சி சுவை மிகுந்து இருப்பதால் இங்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆடு வியாபாரிகள் ஆடுகள் வாங்க வந்திருந்தனர். பக்ரீத் பண்டிகை என்பதால் இஸ்லாமியர்களின் குர்பானி கொடுப்பதற்காக ஆடுகள் வாங்கி செல்வார்கள். இதன் காரணமாக விற்பனையாகும் ஆடுகளின் விலையானது 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை இன்று விற்பனையாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆடுகளின் விலையானது 1000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதாகவும், பக்ரீத் பண்டிகை மற்றும் வரத்து அதிகமாக இருப்பதால் விவசாயிகளிடம் வியாபாரிகள் குறைத்து கேட்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆடுகள் வரத்து அதிகமாக இருக்கும் காரணத்தினால் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகளின் விலையானது தற்போது உயர்ந்து காணப்படுகிறது. திருமங்கலம் ஆட்டுச்சந்தை அதிகாலை 4 மணிக்கு தொடங்கப்பட்டு மதியம் 1 மணி வரை இந்த ஆடுகள் விற்பனையானது களகட்ட தொடங்கி இருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டுமே சுமார் 8 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாகவும் அந்த ஆட்டுச்சந்தை குத்தகைதாரர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஆட்டுச்சந்தையானது இன்று பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான ஆடு விற்பனையாளர்கள் ஆடு வாங்க வந்து குவிந்ததால் இந்த திருமங்கலம் உசிலம்பட்டி செல்லக்கூடிய சாலையும் திருமங்கலம் டு சோழவந்தான் செல்லக்கூடிய அந்த சாலையும் கடும் போக்குவரத்து நெரிசலாக காணப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த இடப்பற்றாக்குறை இருப்பதால் அந்த முக்கியமான பண்டிகை காலங்களில் தீபாவளி, பொங்கல் பண்டிகை, ரம்ஜான், பக்ரீத் போன்ற நாட்களில் ஆடுகள் அதிகமாக அந்த விற்பனையாகும் நேரங்களில் கூடுதல் இடவசதி வேண்டும் என்று அந்த குத்தகைதாரர்களும் அந்த பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனந்தி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி அருண்.